என் அன்பிற்கினிய நட்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருவை கமலக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கங்கை கரையினிலே அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கங்கை கரையில் ஒரு செருப்பு தைக்கும் கிழவன் தினமும் கங்கா மாதாவை தூர இருந்து கண்களால் பார்த்து வணங்குவதோடு சரி, தண்ணீரை தொட்டால் கொன்று விடுவார்களே, தீட்டுப்பட்டு விடுமா. சர்வ பாவங்களையும் போக்கும் கங்கை அந்த தாழ்ந்த வகுப்பு மனிதன் தீண்டினால் புனிதம் கெடுமா. இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். ஒரு பண்டிதர் தினமும் மந்திரங்கள் ஜபித்துக் கொண்டே வருவார். கங்கையில் இறங்கி நீராடுவார். அனுஷ்டானங்கள் முடிந்து வெளியே வருவார். எவ்வளவு பாக்கியசாலி அவர் என்று அவரை தூர இருந்தே இருகரம் கூப்பி கிழவன் வேண்டுவார். அவனை பார்த்தாலே தூர நகர்வார் அவர். அவனோடு பேசுவார். ஒரு நாள் அவரது செருப்பு அருந்து விட்டது. அதை கிழவனிடம் கொடுத்து தைத்து கொடுக்கும்படி சொன்னார். நன்றாக தைத்து கொடுத்தான். அவன் அருகே ஒரு அணா காசு விட்டறிந்தார். அருகே வந்து தர முடியாதே. அவன் வணங்கி, சுவாமி, நான் உங்களிடம் காசு வாங்க மாட்டேன். நீங்கள் கங்கா மாதாவை அனுதினமும் வணங்கி மந்திரங்கள் ஜபிப்பவர். உங்களுக்கு ஏதோ என்னால் ஆன ஒரு சிறிய உதவி, என் பாக்கியம் என்றார் கிழவன். உன் காசு எனக்கு வேண்டாம். இதை என்ன செய்வது? நீ எனக்கு இலவசமாக சேவை செய்தால் அதை நான் ஏற்க முடியாது என்கிறார் அந்த பண்டிதர். ஐயா, இந்த ஏழைக்கு ஒரு உதவி நீங்கள் செய்வீர்களா? இதோ இந்த கங்கா மாதாவை அனுதினமும் வணங்குகிறேன். என்னால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. நான் அளித்த காணிக்கையாக நீங்களே அதை அவளுக்கு சமர்ப்பிக்க முடியுமா என்றார் அந்த கிழவர். இந்த ஓரணாவை கங்கையில் நீ அளித்ததாக நான் எரிய வேண்டும், அவ்வளவுதானே? சரி என்று பண்டிதர் கங்கையில் இறங்கினார், வணங்கினார், மந்திரங்கள் ஜபித்தார். அம்மா கங்காதேவி, இதோ இந்த ஓரணா கரையில் இருக்கும் செருப்பு தைக்கும் கிழவன் உன்னிடம் சமர்ப்பிக்க சொன்னது, ஏற்றுக்கொள் என்று சொல்லி வீசி எறிந்தார் பண்டிதர். நுங்கும் நுரையுமாக ஓடிக்கொண்டிருந்த கங்கையில் இருந்து ஒரு அழகிய கை வெளியே தோன்றி அவர் வீசிய ஓரணா காசை ஆர்வமாக அன்பாக பெற்றுக்கொண்டது. அப்போது அங்கே அதிசயமாக அழகான கங்கையின் முகம் தோன்றி பேசியது. பண்டிதரே, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதோ இந்த பரிசை நான் கொடுத்ததாக அந்த கிழவரிடம் கொடுங்கள் என்று கங்காதேவி ஒரு அழகிய கண்ணை பறிக்கும் வைர நவரத்தின கற்கள் பதித்த ஒளி வீசிய தங்க வளையலை கொடுத்தாள் கங்காதேவி. பண்டிதன் அசந்து போனான். ஆச்சரியத்தில் நடுங்கினான். அதை தனது மேல் துண்டில் பத்திரமாக முடிந்து வைத்துக் கொண்டான். கிழவனிடம் ஒன்றுமே அது பற்றி சொல்லவில்லை. வீட்டிற்கு போய் மனைவியிடம், கமலா, இதோ பார்த்தாயா, நான் எதற்கும் பிரயோஜனமில்லை, ஏட்டுச் சுரக்காய் என்பாயே, இன்று என்ன நடந்தது தெரியுமா உனக்கு என்றான் அந்த பண்டிதன். என்ன பெரிதாக சாதித்து விட்டீர்கள்? உங்களைப் போல் உதவாக்கரைகளுடன் பேசிவிட்டு தேங்காய் மூடி வாங்கி கொண்டு வந்திருப்பீர்கள். சீக்கிரம் கொடுங்கள், இன்றைய பொழுது துவையலாவது கழியட்டும் என்றாள் அந்த மனைவி. அசடே, இதை பார், என் வேதத்தை மதித்து கௌரவித்து அதால் பெற்றது, உனக்காக நான் சம்பாதித்தது என்று கங்காதேவி தந்த வளையலை மனைவியிடம் தந்தான் அந்த பண்டிதன். கமலாவுக்கு தன்னையோ தன் கண்களையோ நம்ப முடியவில்லை. கையில் போட்டு அழகு பார்த்தாள். மின்னியது, கண்கள் கூசியது. அப்போது அவள் கேட்டாள், என்ன, ஒரு வளையல் தானா? இன்னொன்று எங்கே என்று கேட்டாள் மனைவி. அடுத்த முறை கங்கையை கேட்டு வாங்கித் தருகிறேன் என்று சமாளித்தான் அந்த பண்டிதன். இந்த ஒன்றும் எதற்கும் உதவாதே. நாமோ ஏழைகள், திருடர்கள், கொள்ளையர்களால் இதனால் உயிர் போனாலும் போகலாம். இந்த ஒன்னை வச்சுண்டு என்ன பிரயோஜனம்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழகான ஒத்த வளையலை கையில் போட்டுக்கொண்டு அலைந்தால் எல்லோரும் சிரிப்பார்கள். பேசாமல் இதை ராஜாவிடம் கொடுத்துவிட்டு ஏதாவது காசு கொடுத்தால் வாங்கி வாருங்கள், கொஞ்ச காலம் நிம்மதியாக சௌகரியமாக வாழலாம் என்று பண்டிதன் மனைவி சொன்னார். பண்டிதன் ராஜாவிடம் சென்றான். வளையலை கொடுத்தான். ராஜா வாங்கி பார்த்து மகிழ்ந்தான். ஒரு பை நிறைய பொற்காசுகளை கொடுத்தான்.
ராணியிடம் ஆசையோடு அந்த வளையலை கொடுத்தான். மிக்க மகிழ்ச்சி அந்த ராணிக்கு. அவள் கைக்கு அது பொருத்தமாக அமைந்தது. ராஜாவிடம் இன்னொன்றும் வேண்டுமே, எங்கே என்று கேட்டாள் ராணி. ராஜா ஆட்களை அனுப்பி பண்டிதனை அழைத்து வரச் செய்தான். பண்டிதனே, இன்னொரு வளையல் இங்கே, ஏன் அதை தரவில்லை? வீட்டில் வைத்திருந்தால் கொண்டு வந்து உடனே கொடு, ராணி கேட்கிறாள் என்றான் அந்த ராஜா. பிராமணன் தயங்குவதை பார்த்த பிறகு ராஜாவுக்கு கோபம் வந்தது. என்ன விளையாடுகிறாயா என்னிடம்? இன்னும் 2 மணி நேரத்தில் இன்னொரு வளையலுடன் நீ வரவில்லை என்றால் உன் உயிர் உனதல்ல, ஜாக்கிரதை என்றான் ராஜா. ராஜாவின் கட்டளை பண்டிதனுக்கு யமபயத்தை தந்ததால் ஓடினான். எங்கே? கங்கை கரைக்கு. அந்த கிழவன் வழக்கம்போல் அதிகாலையில் கங்கை கரைக்கு தூர நின்று இருகரம் கூப்பி கண்களை மூடி கங்கையை வணங்கினான் அந்த கிழவன். அருகிலே தேங்கி நின்ற நீரில் கொஞ்சம் எடுத்து தலையில் பிரயோசனம் பண்ணிக்கொண்டால் அதுதான் அவனுக்கு கங்கா ஜலம். செருப்பு தைக்க தேவையான ஜலத்தை ஒரு பாத்திரத்தில் வைத்துக் கொண்டு அமர்ந்தான். திடீரென்று தன் முன்னே பண்டிதன் ஓடி வந்து நின்றதும் வணங்குவதும் அவனுக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சியை தந்தது. சுவாமி, நீங்க என்ன செய்றீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் தானே உங்களை எப்பவும் வணங்குறது. என்னை மன்னிச்சுடுப்பா, நான் துரோகி. கங்கா மாதா உனக்கு கொடுத்த பரிசை திருடி வீட்டுக்கு எடுத்து கொண்டு போனவன். அதை வித்து ராஜா கிட்ட நிறைய பணம் வாங்கினேன். இப்போ என் உயிரே காற்றிலே ஊசலாடுது என்று விஷயத்தை சொன்னான் அந்த பண்டிதன். ஆஹா, அப்படியா? நமக்கு யார் உதவி செய்வாங்க? எப்படி இன்னொரு வளையல் கிடைக்கும்? கங்கா மாதாவையே கேட்போம். கிழவன் கண்ணை மூடினான். தனக்கு எதிரே இருந்த அழுக்கு பாத்திரத்தில் நிரம்பிய நீரை வேண்டினான். அம்மா கங்கா, நீ எனக்கு பரிசாக ஒரு வளையல் கொடுத்ததற்கு நான் எத்தனையோ ஜென்மம் கடமைப்பட்டிருக்கிறேன் தாயே. பாவம், இந்த பண்டிதரின் உயிரை காப்பாத்து தாயே. இன்னொரு வளையலும் தா, அவர் பிழைக்கட்டும் என்று தனது கையை அந்த ஜலத்தில் விட்டான் அந்த செருப்பு தைக்கும் கிழவன். மீண்டும் பிரகாசமான தங்க வைர கற்கள் பதித்த இன்னொரு வளையல் அந்த கிழவனின் அழுக்கு பாத்திரத்தில் இருந்து தோன்றியது. அப்புறம் என்ன நடந்தது? பண்டிதன் ராஜாவிடம் அதை எடுத்து போகவில்லை. தனது உயிரை பற்றி கவலைப்படவில்லை. வீடு, கமலா எல்லாவற்றையும் மறந்தானா, துறந்தானா, எதுவோ ஒன்று. அங்கேயே கிழவனின் கால்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கண்ணீரால் அவற்றை நனைத்து அபிஷேகம் செய்தான் அந்த பண்டிதன். சீடனாக அருகில் அமர்ந்தான். விஷயம் பரவியது. ராஜாவும் அவன் மனைவியும் ஓடி வந்தார்கள். கிழவனை வணங்கினார்கள். அரண்மனைக்கு கூப்பிட்டார்கள். என் கங்கா மாதா தரிசனம் ஒன்றே போதும் என்று அவர்களை திருப்பி வணங்கினான் கிழவன். பக்தி என்பது வெளியே காட்டிக்கொள்ளும் சடங்குகளிலோ, சம்பிரதாயங்களிலோ, அறிவிலோ, பணத்திலோ, அளவிலோ, ஆடம்பரத்திலோ ஒருபோதும் இல்லை. உண்மையான பக்தி என்பது ஆத்மார்த்தத்தில் நம் உள்ளே இருப்பது. கடவுள், கடந்து போ உள்ளே என்பதுதான் கடவுள். நன்றி என் அன்பிற்கினிய நட்புறவுகளே. வணக்கம்.